பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் தொட்டவர்கள் தொடர் நிகழ்ச்சி மூலியமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு அமைத்து தந்த ஜான் ஐயா, ஏஞ்சல் சிஸ்டர் அவர்களுக்கும் ஜீசஸ் இஸ் த லார்ட் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி குழுவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தொட்டவர்கள் பாகம் 6. ஒரு சிறிய ஜெபம் ஷீபா ராஜ்குமார் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக கூட கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோப்பா இந்த நிகழ்ச்சிக்காக உங்க நன்றி ராஜா. ஒவ்வொரு வாரமும் ராஜா உம்முடைய மனிதர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு வரக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள போகக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு பேச போக இருக்கும் ஆண்டவரே ஜஸ்டின் ஆபிரஹாம் ஐயா அவர்களை உடைய பாதப்படியில வைக்கிறேன் ராஜா. அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் ஊழியத்தையும் அப்பா அவர் பிசினஸையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, இந்த செஷனை உடைய பாதப்படியில நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ராஜா இந்த செஷன்ல நிறைவா இருக்கட்டும் ராஜா. இங்க வந்து அநேகர் ராஜா அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற நீர் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா, இந்த ஒரு தாட்டை ராஜா நீர் ஜான் அண்ணாவுடைய மனதிலே நீர் போட்டதுக்கா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. 6 செஷனையும் அப்பா ஆண்டவரே உடைய கிருபையோடு நாங்கள் முடிக்க நீர் தந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த செஷனையும் உடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இதை நடத்தி வரக்கூடிய நல்லியக்கா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இன்னும் அநேகர் ராஜா அப்பா இதன் மூலமாக தொடப்பட நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மீதி இருக்கும் தருணத்தை உடைய பாதப்படியில ஒப்புவிக்கிறேன் அப்பா. என்னுடைய ஜெபத்தை உடைய காதுகள் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு தொட்டவர்கள் பாகம் 6. இந்த நாள் ஜூம் மூலியமாகவும் யூடியூப் வழியாகவும் நாம் உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சந்திக்க போவது யார் என்று நீங்கள் சிந்திக்கும் போது, இன்றைக்கு நாம் சந்திக்கும் ஊழியக்காரர் அண்ட் பிசினஸ் மேன் ஐயா பாஸ்டர் ஐயா ஜட்சன் ஏப்ரஹாம் அவங்க வாரங்கள் ஹைதராபாத்ல இருந்து அவங்க நமக்கு ஜூம் வழியாக நம்மளோட கூட இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. ஐயா தோத்திரம். ஐயா தோத்திரம். கர்த்தர் நாமத்தால உங்களை இந்த தொட்டவர்கள் நிகழ்ச்சி பாகம் 6க்கு வரவேற்கிறோம் ஐயா. சரி ஐயா, இன்னைக்கு உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எங்களோட கூட பேச வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாவித நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்னைக்கு இந்த தொட்டவர்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்துல நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவின் போதனையில வளர்க்கப்பட்டு எப்படி ஐயா உங்களுடைய நீங்க வந்து இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க, எப்படி நீங்க போதிக்கப்பட்டீங்க என்றது எங்களோட கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கய்யா. என்னுடைய தகப்பனாரு ஒரு ஆசிரியர், என்னுடைய தாயார் அவர்களும் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் குடும்பத்துல நான் பிறந்ததுனால அவங்களும் அதிகமா என்ன கண்டித்து வளர்த்தாங்க. பாருங்க, சாதாரண குடும்பத்திலே தாய் தகப்பு என்ன செய்வாங்க, ரொம்ப கண்டிப்பாங்க. இது 2 பேரும் ஆசிரியருங்கிறதுனால பயங்கர கண்டிப்பு. ஒரு சின்ன தவறு செய்தா கூட என்னுடைய தகப்பனார் ஃபுல்லா என்ன ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க, ரொம்ப கண்டிப்பாங்க. ஒரு பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்த்தா கூட வீட்டுக்கு வந்த பிறகு நான் டிவி பார்க்க போனேன்னு தெரிஞ்சா உடனே பயங்கரமான அடிவிடும். இப்படி கிறிஸ்தவ குடும்பத்துல என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ஜான், என்னுடைய அம்மா பேரும் தேவநேசம். அந்த குடும்பத்துல நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனாரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று நன்றாக போதிக்கக்கூடிய ஒரு வரம் பெற்ற ஒரு ஆசிரியர். அழகாக போதிப்பாங்க, நன்றாக டைரியில அழகா எழுதி இந்த பாயிண்ட் வச்சு அழகா பேசுவாங்க. இந்த பிரசங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க அப்பாவுடைய பிரசங்கம். அப்படி ஒரு குடும்பத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிறு வயதிலிருந்து பக்தியில வளர்க்கப்பட்டேன். பிறகு ஆலயத்துலதான் எப்போதும் இருப்பேன்.
ஆலயத்துல இந்த மைக் சிஸ்டத்தை செட் பண்றது, பிறகு ஆலயத்துல இந்த கொயர், அதன் பிறகு ஆர்கனிஸ்டாக 6 வருஷம் நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆர்கனிஸ்டாக இருந்தேன். கொயர் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சர்வீஸும் இந்த ஆர்கன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வாசிட்டேன் கடைசி வரைக்கும். அவ்வளவு ஒரு தரவா ஒரு 6 வருஷம் நான் ஆர்கனிஸ்டாக இருந்தேன். எங்க பார்த்தாலும் என்னுடைய அம்மா கிட்ட யாராவது வந்து கேட்டா, ஜட்சன் எங்க இருக்கிறாப்பன்னு கேட்டா, உடனே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, சர்ச்சில் பாருங்க அப்படிம்பாங்க. அப்படி சர்ச்சிலே நான் வளர்க்கப்பட்டேன். வளர்ந்து வந்தேன். பக்தியான குடும்பம். அங்க இருந்து நான் ஆந்திர பிரதேஷ் வரும்போது எனக்கு இருந்த ஒரே கவலை என்னன்னா, சர்ச்சை விட்டுட்டு போறோமே, இந்த ஆர்கனை விட்டுட்டு போறோமே என்ற ஒரு பெரிய கவலை என்னை வாட்டினது. அப்போ இப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க 2009 வருஷத்துல. என்னுடைய தகப்பனார் 91 வயது. இன்றும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இப்பொழுதும் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றது, ஆராதனை நடத்துவது எல்லாவற்றையும் செய்து வர்றாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி அவங்களுக்கு திடீரென்று பலவீனம், ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணப்பட்டு அங்க ஒரு 3 மணி நேரம் குளுக்கோஸ் ஏத்தின பிறகு கொஞ்சம் ஆளு செட் ஆகி ராத்திரியா புது வருஷ ஆராதனையில போய் பங்கு பெற்று பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி எங்க அப்பாவுக்கு ஊழியன்னா ரொம்ப உயிர். அவங்க 91 இயர்ஸ் ஓல்டு. இதுதான் எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு சரித்திரம், ஒரு பேக்ரவுண்ட். தாய் தகப்பன். உங்களோட கூட பிறந்தவங்க எல்லாம் எத்தனை பேரையா உங்க வீட்டுல? என் கூட பிறந்தது ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு சிஸ்டர், ஒரு தங்கச்சி. மொத்தம் 4 பேர். நான் 2வது ஆளு. ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட ஆந்திராவில தான் இருக்கிறாப்ப, என் தம்பி கூட ஆந்திராவில இருக்காங்க. 3 பேருக்கும் 3 பெரிய ஃபேக்டரி, தொழிற்சாலைகள் இருக்குது, பெரிய தொழிற்சாலை. இந்த 3 தொழிற்சாலையிலே ஒரு 1000 ஃபேமிலிஸ் பிழைப்பாங்க நான் நினைக்கிறேன். பெரிய ஃபேக்டரியா இருக்குது. என்னுடைய தங்கச்சிய எங்க சொந்த ஊர் பக்கத்திலே ஒரு ஆளுக்கு நாங்க திருமணம் செய்து கொடுத்தோம். அங்க இருக்கிறாங்க. பிள்ளைகள், ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்கிறாங்க. நீங்க நாசரத்ல, திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்து எப்படி ஐயா நீங்க ஆந்திராக்கு வந்தீங்க? ஆந்திராவுக்குன்னா அப்போ ஜாபுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணோம். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அதனால ஏதாவது ஒரு கிளர்க் வேலை கிடைக்கும், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் இதெல்லாம் படிச்சிருந்தேன். எல்லாவற்றிலும் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். அதனால எப்படியாவது ஒரு வேலை ஜாப் எடுக்கலாம்னு சொல்லி அங்க ஜாப்க்கு ட்ரை பண்ணா ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆந்திர பிரதேசத்துல அங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மில் இருக்கு, இந்த துணி தயார் பண்ற மில். அந்த மில்லுல எனக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லிதான் நான் ஆந்திராவுக்கு வந்தேன். என்னுடைய அண்ணன் எனக்கு முன்னாலே வந்துட்டாப்ப. அவங்கதான் சொன்னாங்க 3000 பேர் வேலை செய்யறாங்க அந்த மில்லுல. அந்த மில்லுல எப்படியாவது உனக்கு ஒரு வேலை எடுத்துடலாம். பிஎஸ்சி மேத்ஸ், நீ ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் படிச்சிருக்கனால. பிறகு ஃபுட்பால் பிளேயராகவும் இருந்தேன். சரி, எப்படியாவது வேலை எடுக்கலாம்னு சொன்ன உடனே நேரு ஆந்திர பிரதேசத்துக்கு புறப்பட்டு வந்தா அந்த மில்லுல வேலை கிடைக்கல. அதனால இந்த பிசினஸ்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, எனது அண்ணனோடு சேர்ந்து நானும் கூட பிசினஸ்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படியே பிசினஸ்ல போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. சோ நீங்க பிசினஸ்க்குள்ள உங்க அண்ணன் மூலியமா என்ட்ரி ஆனீங்க. என்னென்ன பிசினஸ் பண்ணீங்க ஆரம்ப காலத்துல? ஆரம்ப காலத்துல அதான் அந்த கடலை மிட்டாய், மைசூர் பாக்கு நம்முடைய இடத்துல இருந்து, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உலகம் முழுவதும் போய் அந்த பிசினஸ் ரொம்ப பேர் பண்றவங்க இருக்கிறாங்க. நாங்களும் கூட இந்த கடலை மிட்டாய், மைசூர் பாக், இந்த ஸ்வீட் ஐட்டம் அதுதான் போய் நாங்க அங்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு எனக்கு நான் என்னுடைய பிசினஸ் கொஞ்சம் வேற மாதிரி. இந்த நிலக்கடலையை வாங்கி அதை தோலை உடைச்சி அந்த பருப்பை விற்கிற அந்த பிசினஸ்.
பிறகு அந்த நிலக்கடையில இருந்து எண்ணெய் எடுக்கிற பிசினஸ். இந்த பிசினஸ நான் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எங்களை உயர்த்தினார். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கஷ்டமான நிலைமையில இந்த வரங்கள் ஆந்திர பிரதேசத்திற்கு வந்தோம். இந்த யாக்கோபு கோலும் கையுமாய் அவன் மாமா லாபான் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றது போல நானும் கூட ஒன்றுமே இல்லாம சாதாரண ஒரு மனுஷனா 1984 ஆண்டு இந்த ஆந்திர பிரதேசத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கினேன். வந்து நடந்துதான் போனேன் கம்பெனிக்கு. எனக்கு தெலுங்கு ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது, அந்த பாஷையும் தெரியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்துல. அதன் பிறகு இந்த பிசினஸ், இந்த ஆயில் எடுக்கிற பிசினஸ், நிலக்கடையில இருந்து ஆயில் எடுக்கிற பிசினஸ் அது செய்தோம். அதுலதான் எனக்கு ரொம்ப லாஸ் வந்தது. எதற்கென்று அந்த ஆயில் பிசினஸ் ரொம்ப டேஞ்சர். எதுக்குன்னா அது எப்பவும் ரேட்டு கவர்மெண்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்டாக் இருந்தா, கணக்குல இல்லாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அது ரொம்ப டேஞ்சரான தொழில். அதுலதான் எனக்கு ஹெவி லாஸ் வந்தது அந்த நேரத்துல. அந்த பிசினஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிறகு அந்த நிலக்கடலை தோடை வச்சுதான் அந்த கடலை மிட்டாய், மைசூர் பாக் செய்யறதுக்கு அந்த தோடை தான் எரிச்சு அந்த அடுப்புல அதை தான் எரிப்பாங்க. அதனால நான் அது அண்ணனுக்கு அதை சப்ளை பண்ணிக்கிட்டு இந்த பிசினஸ பார்த்துக்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையில கர்த்தரால் எப்படி அழைக்கப்பட்டீங்கய்யா? ஆனா பிசினஸ் பண்றதுக்கும் இந்த கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ரொம்ப ஒத்து வராது. அசலே ஒத்து வராது. ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? அது கம்ப்ளீட் டிஃபரெண்ட். இது கம்ப்ளீட் டிஃபரெண்ட். கர்த்தருடைய வாய்ஸை கேட்கணும், ஒரு பாதத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கணும், மேடையில போய் நிக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு தியாகத்தோடு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், அனாயிண்டிங் அபிஷேகத்தோடு போகணும், நின்று பேசணும். பிசாசனுடைய போராட்டம் இருக்கும், நிற்க விடமாட்டான், பேச விடமாட்டான். எவ்வளவோ தியாகம் செய்த அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா பிசினஸுக்கும் இதுக்கும் அசலே ஒத்து வராது. ஆனா தேவன் பாருங்க அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2ஐயும் செய்யும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். அந்த கிருபை என்றாலே அதுக்கு அர்த்தம் என்ன? தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் காட்டுற தயவு. அப்ப நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், இந்நாள் வரைக்கும் எனக்கு தகுதி கிடையாது. இந்த வேத வாக்கியத்தை போதிக்கிற தகுதி எனக்கு கிடையாது. ஆனாலும் தேவனுடைய மகா இரக்கம், அவருடைய கிருபை, இன்று வரை அவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். அப்போ என்னன்னா, முதல்ல இங்க ஆந்திராவுக்கு நாங்க வந்த போது பயங்கர சண்டை நடக்கும். இங்க ஆந்திராவில் பயங்கரமான நக்சலைட் ஏரியா. இந்த வரங்கல் நக்சலைட்டுக்கு ஹெட் குவார்டர் வரங்கல். டெய்லி எங்கேயாவது ரத்தம் சிந்தி கிடக்கும் ரோட்ல. அப்போ தீவிரவாதிகள் போலீஸை சுட்டாங்க, போலீஸ் தீவிரவாதியை சுட்டாங்க, அவங்க பாம்பு வச்சாங்க, இவங்க பாம்பு வச்சாங்கன்னு இதேதான் இருக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடம் நான் இருக்கிற இந்த வரங்கல். அந்த இடத்துலதான் தேவன் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. நாங்க வரும்போது பிசினஸ் பண்ணி நன்றாக பிழைக்கணும், சம்பாதிக்கணும் தான் வந்தோம். ஆனா கர்த்தருடைய பிளான் பாருங்க, ஒரு ஊழியக்காரனை மாற்றி உலகம் முழுவதும், எத்தனையோ தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன், உலகம் முழுவதும் தேவன் கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் உண்மையில அவருடைய கிரேஸ் தான். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் காட்டுகிற ஒரு தயவு. அப்போ எப்போதும் ஒரு சத்தம் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும், ஜட்சன் எப்போ நீ என்னிடத்துல வருவா? எதுக்குன்னா என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரர். நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் நாங்க ஆந்திராவுக்கு வந்துட்டோம் பிள்ளைகள். என்னுடைய தகப்பனார் ஒரே ஜெபம், ஐயோ என் பிள்ளைகள்லாம் அங்க போயிட்டாங்களே, ஆண்டவரே நீர் தான்ப்பா ரட்சிக்கணும், நான் பக்கத்துல இருந்தா கண்டித்து வளர்க்க முடியும், அவங்க என் கையை தாண்டி போயிட்டாங்க. அதனால
நீர்தான் என் பிள்ளைகளை கவனிக்கணும், என் பிள்ளைகளை நீர்தான் பொறுப்பெடுக்கணும், அவர்களை ரட்சிக்கணும், உம்மிடத்துல வரணும் என்று என்னுடைய தகப்பனர் காலையிலே 4 மணிக்கு பாட்டு படித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரி கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய ஜெபம் பாருங்க, இந்த சத்தம் எப்போதும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஜட்சன் எப்பொழுது என்னிடத்துல வருவா, எப்பொழுது வருவா, இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஃபுல்லா சிகரெட்டு குடிக்கிறது, என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வது, இதுதான் செய்துகிட்டு இருந்தேன். அப்போ வர 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 கர்த்தர் என்ன செய்தார், மெதுவா என்கிட்ட பேசி 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 மெதுவாக தன் பக்கம் இழுத்தார். இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரவே மாட்டான். அப்போ தேவன் இழுக்கிறார். என் தகப்பனாருடைய ஜெபம் பின்னால இருக்குது. ஜெபம் ஒரு நாள் கூட வீண் போகாது, கண்ணீர் ஒரு நாள் கூட வீண் போகாது, அது பின்னால இருக்கு. தேவன் தான் பக்கமாக இழுக்கிறார். எப்போ வருவா, இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்கணும்ப்பா உனக்காக என்று. நான் ஃபுல்லா சிகரெட்டு குடித்துட்டு சுத்துறேன். ஒரு நாள் அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டு அவர் பக்கமாய் சாய்ந்து என் இருதயத்தை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, பாருங்கள், தேவன் தன் பிள்ளையாக தன் பக்கத்தில் என்னை இழுத்து கொண்டார். இழுத்து கொண்டார். அன்று என் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்ற ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்படி தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கமாக என்னை இழுத்தார். அது நன்றாக உணர முடிந்தது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் மெதுவாக என்னை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு ஊழியக்காரர் அங்க மகாராஷ்டிரத்துல இருந்து வருவார். அவர் தமிழு தான், மகாராஷ்டிரால ஒரு ஊழியம் செய்யறாரு. நான் இருக்கிற அந்த வரங்கல் என்ற இடத்திற்கு அப்பப்போ அவர் வருவார். அவரு ஜெபம் பண்ணும்போது ஜனங்கள் நிற்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருவாங்க. நான் சிஎஸ்ஐ சர்ச்ல ஆர்கனிஸ்டாக இருந்த ஒரு நாள் கூட அந்த கிரியைகளை நான் பார்க்கல. அப்போ எங்க ஃபேக்டரியில வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது என் ஃபேக்டரியில இருந்த ஆட்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அந்த ஊழியக்கார ஜெபம் பண்றாரு, ஒவ்வொருவருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்றாரு. ப்ராஃபஸி சொன்னவனே அப்படியே வாயை பிளந்துட்டு அந்த ஆள் அப்படியே இருக்கிறார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அப்போ கர்த்தருடைய வல்லமை, அந்த கரம் அந்த ஊழியக்காரர் மூலமாக எப்படி வெளிப்படுதோ நான் கிட்டத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் கூட நம்ம பார்க்கலையே. நம்ம இந்த சிஎஸ்ஐ சர்ச்ல ஆர்கனைஸ்டாக இருந்தோம், தேவ வல்லமை ஒரு நாள் நம்ம பார்க்கலையே என்று அப்பொழுதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்பட்டேன் கர்த்தர் பக்கமாக. எனக்கும் இந்த வல்லமை இருந்தா நல்லா ஜெபிக்கலாமே, மக்களுக்காக ஜெபிக்கலாமே. எத்தனையோ மக்கள் கஷ்டத்திலையும் கண்ணீர்லயும் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வல்லமையை கொடுத்தா நான் கண்டிப்பாக உமக்காக நான் பயன்படுவேனே என்ற ஏக்கம் மெதுவா ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்க அந்த ஊழியக்காரர் பின்னால 2 வருஷம் நான் அவருக்கு ஊழியம் செய்தேன். அந்த ஊழியக்காரருக்கு நான் ஊழியம் செய்தேன். அவரோடு கூட ஜெபம் பண்ண போவேன். அவர் எங்க ஊழியத்திற்கு போனாலும் பின்னாலே இருந்து, ஆண்டவரே பயன்படுத்தும் அப்பா, எங்களுக்கு ஆத்துமாக்களை தார் என்று ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பேச வராது, எனக்கு ஜெபிக்க வராது. அந்த நபர் பிரசங்கம் பண்ணும்போது பின்னால இருந்து அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி 2 வருஷம் அவர் பின்னால இருந்தேன், அந்த ஊழியக்காரர் பின்னால். அதன் பிறகு தேவன் பார்த்தார் அந்த ஆத்தும பாரம். ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறாரா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்தும பாரம் ஒன்றைதான் தேவன் பார்க்கிறார். ஆத்தும பாரம் இருக்குதா? ஆத்தும பாரம் இருந்தா அந்த மனுஷனை தேவன் என்ன செய்யறாரு, ஊழிய பாரத்தை கொடுத்து தன் கிருபைகளை கொடுத்து அழைக்கிறார். அதே போல என் ஆத்தும பாரத்தை பார்த்து அந்த ஊழியக்காரு பின்னாலே போய்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து, வாப்பா நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் தன் பக்கமாக அழைத்தார்.
எனக்கு கிருபை வரங்களை கொடுத்தார், என் தாகத்தை தீர்த்தார். நான் என்னென்னலாம் இஷ்டப்பட்டேனோ ஆசைப்பட்டேனோ எல்லாவற்றையும் தேவன் தந்தார். அப்படி தேவன் பக்கமாக நான் இழுக்கப்பட்டேன். ஐயா, உங்களுக்கு உங்களுடைய திருமணம் அப்புறம் உங்களுடைய குடும்பம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திருமணம்னா என்னுடைய வீட்டு பக்கத்துலதான் டாக்டர் பிரீதா ஜட்சன் அம்மாவுடைய வீடு. எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே சிஸ்டர் வீடு தெரியும், பக்கத்து வீடுதான். அப்போ அந்த நேரத்துல இந்த புல்லட் பைக்குனா எனக்கு ரொம்ப விருப்பம். இந்த புல்லட் பைக்குன்னா ரொம்ப விருப்பம். அப்போ என்ன செய்தேன்னா, அப்போ ஒரு புல்லட் பைக் ஒன்று வாங்கி எங்க ஊர் பக்கத்துல இன்னொரு பெண் ஒன்று உண்டு, எங்களுடைய குடும்பத்திலே சொந்தமான ஒரு பெண் உண்டு என்று சொன்னார்கள். நான் அந்த புல்லட்ல நேரம் அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா அந்த பக்கத்து வீட்டுல பக்கத்து கிராமம்ல எங்க குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சரி அந்த பெண் எப்படி இருக்காங்களோ பார்ப்போம் என்று நான் அந்த ஊருக்கும் எங்க ஊருக்கும் போயிட்டு வந்து கொண்டே இருந்தேன். திடீரென்று பார்த்தால் கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க, நான் 1% கூட நான் எதிர்பார்க்கல. பிரீதா ஜட்சன் அவர்கள் எனக்கு மனைவியாக வருவார்கள் என்று நான் 1% கூட நினைக்கல. பக்கத்துலதான் அவங்க வீடு. திடீரென்று இந்த பிரீதா ஜட்சனுக்காக அந்த திருமணம், அந்த சம்பந்தம் அது பேசப்பட்டது. எனக்கு போன்ல சொன்னாங்க, நான் ஆந்திராவில தான் இருந்தேன். இப்போ போன்ல சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்கு போனே உனக்கு முடிச்சிருக்குதுப்பா என்று. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்குன்னா அவங்க பெங்களூர்ல காலேஜ் ஃபர்ஸ்ட். நம்முடைய கம்பெனி கடலமிட்டாய் கம்பெனி. கடலமிட்டாய் கம்பெனிக்கும் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அது நினைச்சே பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் பாருங்க, இந்த குடும்பத்தை இணைக்கிறது தேவன் கரெக்டா செய்வார். பரலோகத்துலதான் அதை நிச்சயப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ பிரீதா ஜட்சன தேவன் என்னோடு இணைத்தார் குடும்பமாக. அதன் பிறகு 5 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தோம். அதன் பிறகு தேவன் 3 குழந்தைகளை கொடுத்தார். முதல்ல 2 பெண் பிள்ளைகள், அதன் பிறகு கடைசியாக பையன். 3 பிள்ளைகள். இப்போ 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தது. கடைசியில பையனுக்கு மாத்திரம் இன்னும் திருமணம் ஆகல. கடைசியில திருமணம் பையனுக்கு இன்னும் ஆகல. ஆதலால் இதுதான் என்னுடைய ஃபேமிலி. பிறகு இங்க ஆந்திராவில தான் நாங்க வரங்கல் என்ற இடத்துல இருக்கிறோம். அங்கதான் எங்களுக்கு வீடு இருக்குது. புதிதாக ஒரு வீடு ஒன்று கட்டணும், பெரிய வீடு. தேவன் எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். சந்தோஷமாக இருக்கிறோம் ஃபேமிலியாக. ஃபர்ஸ்ட் பாப்பா அங்கதான் குயின்ஸ்லேண்ட் அவங்க மகனுக்கு தான் நாங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், சென்னையில. செகண்ட் பாப்பாவுக்கு பெங்களூர்ல இப்ப பக்கத்துல தான் திருமணம் நடந்துச்சு. கடைசி பையன் ஃபேக்டரி ஃபுல்லா ரன்னிங்ல போய்கிட்டு இருக்குது, நன்றாக இருக்குது. இந்த ஊழியத்திற்காக ஒரு சப்போர்ட்டாக தேவன் அந்த பிசினஸ் கொடுத்தார். இதுதான் ஐயா. இந்த தொட்டவர்கள் நிகழ்ச்சியில ஐயா, நீங்க கர்த்தரால் எப்படி கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார், அப்புறம் நீங்க எப்படி மற்றவர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்க மூலியமா எத்தனை பேர் தொடப்பட்டிருக்காங்க அப்படின்றத எங்களோட கூட ஷேர் பண்ணுங்கயா. அந்த ஊழிய ஆரம்பத்துல தான் நம்ம ஜான் பிரபாகர் ஐயா கூட
அங்க வரங்களுக்கு வந்தாங்க. வந்து தேவன் அதிகமான விஷயங்களை என்னோடு பேசியிருக்கிறார். அப்பந்தான் எங்க ஊழிய ஆரம்பம். ஊழிய ஆரம்பத்துல ப்ராஃபஸி சொல்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா யூஸ் ஆன பிறகு சொல்றது வேற. ஊழிய ஆரம்பத்துல ஜான் பிரபாகர் ஐயா அங்க வரங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணுவார் என்று சொன்னது, அந்த அவங்க சொன்ன அந்த ப்ராஃபஸி எல்லாம் அப்படியே இன்றும் கூட அந்த கேசட்டாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னதுல ஒரு காரியம் என்னன்னா, நீ வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் கூட நீ ஆண்டோடைய ஊழியத்தை செய்வா. அவங்க சொல்லும்போது நான் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னையா கொண்டு போவாரா ஆண்டவர் வெளிநாட்டுக்கு என்று. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, முதல்ல துபாய் தேசத்துல உன்னுடைய பாதங்கள் அங்கே மிதிக்கும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் துபாய் தேசத்துக்கு தான் போனேன். நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த துபாய் தேசத்துக்கு தான் போனேன். அப்போ அந்த நேரத்துல ஜான் பிரபர் ஐயா அவங்களுடைய அந்த தீர்க்க தரிசனம் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்தது. அதன் பிறகு டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்களுடைய செய்தியை கொஞ்சம் நான் அதிகமா கேட்பேன். எதுக்குன்னா, மஞ்சள் காமாலை டைஃபாய்டுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ 15-20 நாள் படுத்த படுக்கையா வீட்டுல தான் இருந்தேன். அந்த நேரத்துல சரி வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி இந்த பிரசங்கங்களை கேட்போம், போர் அடிக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ டிஜிஎஸ் ஐயா அந்த நேரத்துல பேசின ஒரு பிரசங்கம் என்ன அப்படியே என் இருதயத்தை பிடித்துச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கோயிலுக்கு போவதும் காணிக்கை போட்டு விட்டு தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு நேரடியாக பேசுகிற வாழ்க்கை, அவரோடு நடக்கிற வாழ்க்கை. உனக்கு ஆசை இல்லையா? மோசே தேவனோடு நேரடியாக முகமுகமாய் பேசினார் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அந்த பிரசங்கம் அப்படியே என்ன டச் பண்ணிச்சு. நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள். அங்க ஆர்கனைஸ்டாக இருந்ததுனால ஒவ்வொரு சர்வீஸ்லும் ஒரு பிரசங்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆனா டிஜிஎஸ் ஐயா பேசின அந்த வார்த்தைகள் என்ன கேட்ச் பண்ணிச்சு. அதனால அவங்கள அதிகமா நான் நேசிப்பேன். எதுக்கு நான் மாறுவதற்கு அது கூட ஒரு எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது. அப்போ இருதயத்துல ஒரு தாகம் வந்துச்சு, நானும் ஆண்டவருக்காக பயன்படணும். ஒரு பிசினஸ் மேனுக்கு நீர் உங்களுடைய வல்லமையை கொடுக்க மாட்டீரா? நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுது. அப்போ பிசினஸ் செய்யற ஒரு மனுஷனுக்கு நீர் கொடுக்க மாட்டீரா? இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உங்களுடைய வல்லமையை தாரு, உங்களுடைய கிருபையை தாரு. அப்போ ஒரு நாள் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்பமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே போறேன், ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்கு தாருப்பான். அப்போ திடீரென்று ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து அப்படி என்னை சூழ்ந்து கொண்டு ரோட்டுல போய்கொண்டிருக்கும் போது தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு புது புது பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறேன். நேர வீட்டுக்கு போனா என் மனைவி கேட்டாங்க, உங்க முகம் பிரகாசிக்குதா, இன்னைக்கு என்ன காரணம்ட்டு. அப்போ வழியில இப்படிலாம் நடந்துச்சு, தேவ வல்லமை அடியன் மேல இறங்கி வந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ இருதயம் தொடப்பட்டதற்கு இந்த டிஜிஎஸ் ஐயா அவங்களுடைய பிரசங்கம் ஒண்ணு காரணம். அந்த வார்த்தைகள் நம்மளை டச் பண்ணிச்சு. பிறகு ஜான் பிரபாகர் ஐயா கூட அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் ஊழியத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதன் பிறகு பாருங்க, ஆந்திர பிரதேசல தேவன் வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிச்சார். எங்கு போனாலும் ஆண்டோடைய கிரிய பவர். அப்போ சாதாரணமா தான் இனி கூடுவாங்க, ஒரு பிசினஸ் மேன் நினைச்சு சாதாரணமா தான் கூடுவாங்க. அங்க போனா பயங்கரமான காரியங்கள் நடக்கும். போகும்போது காரை விட்டு இறங்கி போகும்போது சாதாரணமா தான் போவேன். திரும்ப நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது காரை ஏற முடியாது,
அப்படி கூட்டங்கள் வந்து அப்படி நெரிச்சிருவாங்க. போகும்போது சாதாரணம் போகும். அப்படி தேவன் தன் கிரியை வல்லமையை காண்பித்து பலமாக என்னை பயன்படுத்தினார். ஆந்திர பிரதேசத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்டுகளிலும் அதிகமான கூட்டங்கள் நடந்தன. அநேக மக்கள் தொடப்பட்டாங்க. அநேக மக்கள் கணக்கிலே கிடையாது, கணக்கிலே சொல்ல முடியாது. அப்படி ஜனங்கள் எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், இந்த மீட்டிங்ல பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, இந்த மீட்டிங்ல தேவன் உங்கள் மூலமாக என்ன அபிஷேகம் பண்ணினார். டெய்லி இந்த வார்த்தைகள், இந்த சாட்சிகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு வரை. அப்படி தேவன் அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக தொட்டார். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? எப்படி இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு கிடைச்சது? எப்படி ஆரம்பிச்சீங்க? அப்போ நான் பார்த்த பிசினஸ் இந்த நிலக்கடையிலிருந்து ஆயில் எடுக்கிற பிசினஸ். அதுலதான் எனக்கு ரொம்ப லாஸ் ஆனது. 25 lakhs அப்போ எனக்கு லாஸ். அங்க இருக்க முடியல, வட்டி கட்ட முடியல, ஃபேக்டரி ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டத்துல, ப்ரெஷர்ல என் மனைவியையும், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்து கையில இருக்கிறார். நாங்க ஃபேமிலியா ராத்திரியா ட்ரெயின்ல ஏறி நேரே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். எதுக்குன்னா அங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. அப்போ எங்க கிராமத்திற்கு வந்த பிறகு, அங்க தமிழ்நாட்டுல எங்க கிராமத்திற்கு வந்த பிறகு ஒரு நாள் என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று காட்டிற்குள்ளே போனேன். எதற்கென்றால் கடன்லாம் அப்படியே தான் இருக்கு, ஒன்னும் முன்னேற்றம் இல்லை, பிரச்சனை தான். அப்படிப்பட்ட நேரத்துல என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று காட்டிற்குள்ள போனேன். அங்கே இயேசு என்ன சந்திச்சாரு. சந்திச்சு என்னோடு பேசி அந்த 1 மணி நேரம் பயங்கரமான பிரசன்ஸ் அந்த காடு முழுவதும். ஒரு இலை கூட அசையல, பின் டிராப் சைலண்ட் த ஃபாரஸ்ட் எல்லாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு கூட விளக்க முடியல. அவருடைய முகம் தெரிந்து என்னோட பேசுறாரு, நான் அவரோட பேசுறேன். அப்படி பயங்கரமான ஒரு இடம் அந்த இடம். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ ஆந்திர பிரதேசத்திற்கு போப்பா, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் போ. அப்போ இவ்வளவு கடன் இருக்கு, நான் அங்க போக முடியாது, நான் திரும்ப அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப நான் அப்படி அங்க எப்படி போக என்று கேட்டேன். நீ போ, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். அந்த காட்டுக்குள்ள 3 விஷயங்களை கேட்டேன். 3 விஷயங்கள் கேட்டதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் எங்கு போனாலும் என் கூட நீர் வருவீரா, உனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் கேட்டார். நான் உடனே என்ன சொன்னேன்னா, அப்போ பயங்கரமான ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. நான் எங்க போனாலும் என் கூட வருவீரா? கண்டிப்பாக வருவேன் ஜெர்சன், உன் கூட தான் இருப்பேன், எல்லா கூட்டத்திலயும் உன் பக்கத்திலே நான் இருப்பேன் ஜெர்சன், நான் வந்து ஜனங்களை தொடுவேன், நான் வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணார், கவனன்ட். அதனால எந்த தேசத்திற்கு போனாலும் பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பக்கத்துல வந்து நிற்பார். என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நான் அவரை பார்க்க முடியும். அப்போ எல்லாவற்றையும் இழந்து திரும்ப ஆண்டவர் என்னை சந்திச்ச பிறகு திரும்ப வரங்களுக்கு வந்தேன். அப்போ ஒரு வாலிப பையன் வந்து உங்களுக்கு கேக் போட சொல்லி தர்றேன்ட்டு வந்து நின்றான். அப்போ கேக்க பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, கேக்க பற்றி ஒன்றும் தெரியாது. அங்க வந்து நான் உங்களுக்கு கேக்கு சொல்லித்தாரேன்ட்டு ஒரு பையன் வந்து நிற்கான் வாசல்ல. அப்பவுமே 25 லட்சம் ரூபாய் கஷ்டத்துல இருக்கிறேன். உடனே கோபத்துல அந்த பையனை நான் சத்தம் போடுறேன், எனக்கு எதுக்குப்பா இப்போ கேக்கு, 25 லட்சம் கடனுக்குள்ள இருக்குதேன், எனக்கு இப்போ எதுக்குயா கேக்குன்னு சொல்லி நான் சட்டே பண்ணல. அந்த பையன் போகவே இல்லை, அதுலயே தான் நின்றுகிட்டு இருந்தாப்ப. கொஞ்ச நேரம் கழித்த பிறகு கூப்பிட்டு கேக் போடணும்னா என்னென்னலாம் வேணும் சொல்லு என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதினாப்ப. அந்த லிஸ்ட்ல
அது ஆரம்பிக்கணும்னா அப்பவுமே ஒரு 50,000 ரூபாய் தேவை. அந்த நேரத்துல திரும்பவும் போய் பாருங்க, அந்த 50,000 ரூபாய் திரும்ப கடன் வாங்குறேன். 25 லட்சம் ஆல்ரெடி கடன் இருக்கு. திரும்பவும் போய் 50,000 ரூபாய் கடன் வாங்கி சாதாரண ஒரு செங்கல் அடுப்பு கட்டி அதுல இந்த கேக் பிசினஸ் ஆரம்பிச்சா, முதல் அடுப்பு, 2வது அடுப்பு, 3வது அடுப்பு, 4வது அடுப்பு, 7 அடுப்பு லைனா கட்டு. 7 அடுப்புலயும் கேக்கு தயாராகி போயிட்டே இருக்கு. மார்க்கெட்டுக்கு போனா உடனே ஒரு செகண்ட்ல காலி ஆகுது. உடனே ஆர்டர் வருது. இப்படி அந்த வியாபாரம் பயங்கரமா பெருக ஆரம்பித்தது. அதன் பிறகு நாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின், பெரிய பெரிய ஓவன், இப்போ 2 ஏக்கர்ஸ்ல பெரிய ஃபேக்டரி, ஹெவி ப்ரொடக்ஷன். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால இந்த கேக்ஸ் அதிக ப்ரொடக்ஷன் எங்க கம்பெனியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெவி ப்ரொடக்ஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின். அப்போ அந்த கஷ்டத்துல இருக்கும்போது தேவன் என்னோடு பேசி, எனக்கு கையில எதுவும் காசு ஒண்ணும் தரல. சிலவங்க நினைப்பாங்க, காட்டுல போய் தேவனை சந்திக்கும் போது ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா எதுவும் காசு கொடுத்தாரா இறைவன் என்று. காசு ஒண்ணும் தரல. அந்த வார்த்தை, நீ போ, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், நீ போ, நான் உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தை தான் என்னை பிளஸ் பண்ணுச்சு. வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை தான் பிதா, வார்த்தை மாம்சமாகி. ஊழியக்காரங்கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை தான் எங்கிட்ட இருக்கு. அந்த வார்த்தையை சொன்னாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த வார்த்தை தான் என்ன செய்துச்சு? திரும்ப கொண்டு வந்து என்னை பிளஸ் பண்ணி ஃபேக்டரி வைக்க சொல்லி 2 ஏக்கர்ஸ்ல பெரிய ஃபேக்டரி கட்ட வச்சு இப்போ ஃபேக்டரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த ஒரு மனுஷனும் கர்த்தரிடத்துல வந்து உண்மையான மனதோடு ஜெபம் பண்ணி, கண்டிப்பாக தேவனே என்ன பிளஸ் பண்ணும்பா என்று எந்த ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல வந்து கண்டிப்பா பிளஸ் பண்ண. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வேதம் எல்லாருக்கும் பதில் சொல்லும், எல்லாருக்கும் பதில் சொல்லும். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு சொல்லும். ஆசீர்வதிக்கிறது நம்முடைய கர்த்தர் தான் சொல்லும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னு சொல்லும். ஆபிரகாம் ஆஸ்திய பூமி தாங்க முடியலையா, அப்படி தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு பக்கத்துல ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்த பிறகு அந்த நபரை பரலோகத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறார். அது எல்லாம் தேவனுடைய கையில தான் இருக்குது. ஏகப்பட்ட மக்கள், உலகம் முழுவதிலும் ஏகப்பட்ட மக்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டு இருக்கிறார். நான் சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒரு பெரிய மீட்டிங். அப்போ டிஜிஎஸ் ஐயெல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அந்த டைம். முதல் மீட்டிங் இந்த பச்சையப்பன் காலேஜ் கிரவுண்ட்ல போட்டோம். நல்ல கிரௌடு, பயங்கர கிரௌடு. அதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் சென்னையில. அப்போ என்னுடைய அறையில நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாயந்தரம் மீட்டிங்காக என்னுடைய அறையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியினோட நடத்துதல். பரிசுத்த ஆவியினர் என்ன செய்வார்? நம்மளை லீட் பண்ணுவார், நடத்துவார், நமக்குள்ள இருந்து நம்மளை நடத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜட்சன், சினிமாவில் ஆக்ட் பண்ற ஒரு லேடி இன்னைக்கு மீட்டிங் வருவாங்க, நீ முன்னால கூப்பிடு. சென்னை மீட்டிங்ல உடனே நான் எனக்குள்ளே சிரித்து கொண்டு இந்த இத நினைச்சு சிரித்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய அறையில. நான் சொல்றேன், ஆண்டவரே, சினிமாவுல நடிக்கிற பெண்ணு இந்த மீட்டிங் யார் வருவா? நான் எதையாவது சொல்லி அது நடக்கலைன்னா வெட்கப்பட்டு விசுவாசத்துல இருக்கிறவங்களும் பின்னால போயிடுவாங்களே. சினிமாவுல நடிக்கிற ஒரு பெண் வருவாருன்னு சொல்றீரு, யாரு வருவா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங், கூப்பிடுப்பா, ஒரு பெண் இன்று ராத்திரி கூட்டத்திற்கு வரும் என்று. சரி, மேடைக்கு போயாச்சு. மேடையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ண பிறகு
டக்குன்னு ஆண்டு அங்கேயும் ஞாபகப்படுத்துற, நான் உன்னுடைய அறையில இருக்கும்போது சொன்னேன், ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு லேடி வருவாங்க என்று, கூப்பிடு என்று சொல்ற. உடனே நான் அந்த ஸ்டேஜ்ல நின்று சென்னை மீட்டிங்ல தான் கூப்பிட்டா 3வது ரோல சினிமாவில் ஆக்ட் பண்ற பெண் உட்கார்ந்துருக்கு. 3வது ரோல. பெரிய ஆச்சரியம். எனக்கு அழுகையா வருது. எனக்கு என்னப்பா இது, அந்த அம்மாவை பார்த்தாலே இந்த மேக்கப் எல்லாம் போட்டு பார்த்தாலே ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ற முகமா இருக்கு. அது அந்த அம்மாவை பார்த்தாலே. அந்த அம்மாவும் வந்து ஒரே அழுகை, இன்று ஆண்டு என்னை அழைச்சிருக்கிறார் என்று ஒரே அழுகை. அது வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குனது ஒரு ப்ராஃபஸி. அப்படி எத்தனையோ மக்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டாங்க. பிறகு என்னுடைய மனைவி பிரீதா, அவளையும் தேவன் வல்லமையா பயன்படுத்தி வருகிறார். அதிகமான ஹீலிங்ஸ் நடக்கும். எந்த மீட்டிங் போனாலும் கூட சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் பிரீதா ஜட்சன் அவர்களையும் தேவன் வல்லமையா பயன்படுத்தி வருகிறார். ஏகப்பட்ட தேசத்திற்கு போயிருக்கிறாங்க. அப்போ குடும்பமா இணைச்சு கிளீனா வரங்களுக்கு கொண்டு வந்து இங்கே அவர் என்னை தொட்டு இந்த ஆந்திர பிரதேச மக்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தின் மூலமாக தொடும்படி செய்து மனைவியை கொடுத்து எங்களை இணைத்து குடும்பமா தேவன் பயன்படுத்தி வருகிறார் என்றால், ஒரு சாதாரண மனுஷனை தேவன் இப்படி செய்தார் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களும் கூட, இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தேவன் அப்படி செய்வார். உங்களையும் தொடுவார், உங்கள் மூலமாக மற்றவர்களையும் தொடுவார் என்ற ஒரு சத்தியம் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு. நிச்சயமா ஐயா, எங்களையும் கட்டாயமாக நிச்சயமாக கர்த்தர் தொடுவார். ஐயா, இப்போ வந்துட்டு உங்க பிசினஸ் அண்ட் ஊழியம் இது ரெண்டும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? பேலன்ஸ்னா, தினமும் நான் தனியாக ஜெபிக்கும்படி தினமும் அந்த தனியா ஒரு இடத்திற்கு போவேன். ஆரம்பத்திலிருந்தே அது என்னுடைய பழக்கம். பல வருடங்களா நான் அந்த ஊழியத்திற்கு வந்ததுல இருந்து தனியா போய் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. அங்க போகும்போது சில நேரத்துல தேவன் இந்த பிசினஸ பற்றி பேசுவார். இதை இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இந்த நபரை இந்த இடத்துல போடணும், இந்த சரக்கு இங்க அனுப்பணும், இந்த சரக்கு இப்படி செய்யணும், இதை இப்படி மிக்ஸ் பண்ணணும், எல்லாவற்றையும் சொல்லி தருவார். தேவன் இறைவன் சகல வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லாம் முடியும். வானத்தின் பூமி என்ன அழகாக செய்திருக்கிறார். பூமி அந்தரங்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்குதான். சூரியன் பாருங்க எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குது, எப்படி முடியுது? உலகம் முழுவதற்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த சூரியன் எப்படி முடியும்? அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதைத்தான் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்போ அவ்வளவு பெரிய இறைவன், அவருக்கு இந்த பிசினஸ பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு முடியாதா? அப்போ கர்த்தருடைய நடத்துதலை பெறும்போது நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. பிசினஸ கவனிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆளை கரெக்டா வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு கரெக்டா போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிறகு சில காரியங்கள் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். பணம் கொடுக்கறது, பர்ச்சேஸ் பண்றது, இந்த 2 போன்லயே நான் பண்ணிடுவேன். பிறகு ஈஸியா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு போவேன். அதனால இந்த பிசினஸால ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் டென்ஷன் தான். பிசினஸ்ங்கிறது கொஞ்சம் டென்ஷன் தான்.
இப்போ ஊழியத்துல இறக்கப்பட்ட மாதிரி அங்க இறக்கப்பட்டா நடக்காது. அப்போ சொல்றேன், பிசினஸ்ல நம்ம அங்க கரெக்டா இருந்தாதான் ஃபேக்டரி ஓடும், ப்ராஃபிட் வரும். நம்ம ஐயா ஐயான்னு சொல்லி நம்ம அங்க போய் மனதுருக்கத்தை காண்பிச்சா கூட கஷ்டம்தான் பிசினஸ். கரெக்ட் தான். ஆனாலும் அந்த ரெண்ட செய்யும்படி தேவன் கிருபை செய்தாரு. நான் அப்போ ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஒரு தடவை என்ன பிளஸ் பண்ணி காட்டிரும். ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு கடனுக்குள்ள போயிட்டு ஒரு தடவை என்னை பிளஸ் பண்ணி காட்டும். தேவனுக்கு சகல வல்லமை உண்டு என்பதை ஒரு தடவை காட்டும். அதன் பிறகு எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களுடைய ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு நான் ஜெபம் இருக்கிறேன். ஆனா அதை பற்றி சட்டை பண்றதே இல்லை. நான் அப்போ சொன்னேன் ஆரம்பத்துல. பிறகுதான் தேவன் அதை உணர்த்தினார். நீ இப்படி சொன்னாலப்பா, ஒரு தடவை என்ன பிளஸ் பண்ணும், நான் உமக்காக ஊழியம் செய்வேன்னு சொன்னால, இப்போ நீ எனக்காக முழுமையா வேணும். நன்றாதான் செய்தா, ஊழியத்தையும் பிசினஸையும் ரெண்டையும் ஃபுல் டைம் மாதிரி தான், ஃபுல் டைமுக்கு அதிகமா தான் செய்தா. ஆனா நீ எனக்கு வேணும். நான் ஒன்ன சுமந்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் இந்த உலக வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் செய்தா. இனிமேல் நான் ஒன்ன சுமந்து போகணும்ப்பா, நான் உன்னுடைய தகப்பேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. அப்போ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் கண்டிப்பா உமக்காக நான் ஊழியம் செய்வேன்ப்பா, முழுமையா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போ மகனும் கூட படிச்சுட்டு பிசினஸ் பார்க்க வந்துட்டாப்ப. இப்போ எந்த டென்ஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு, செகண்ட் பாப்பாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு, தம்பி வந்து பிசினஸ கவனிப்பு இருக்கிறாப்பு. அப்போ தேவனும் பாருங்க எல்லாவற்றையும் சரி பண்றாரு. சரி பண்ணி நம்ம ஏஜ் கூட கூடிக்கிட்டு போகுது. அதனால எனக்காக என் மகன் ஊழியம் செய்யணும், நான் என் மகனை சுமந்துக்கிட்டு போகணும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் என் மகனுக்கு கொடுக்கணும்ட்டு தேவனுக்கு கூட ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாரு. அவரு அழைத்த தேவன் யான் சொல்லுபடி கேட்கிறானா, நான் சொல்றத செய்யறானா, இது ஒன்றுதான் தேவன் பார்ப்பது. உபாகம் 28 யான் வார்த்தையின்படி செய்த இந்தந்த ஆசீர்வாதம், என் வார்த்தையின்படி செய்யட்டா இப்படிப்பட்ட தண்டனை வரும்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமா இருக்கும். அதை வாசிச்சு பாருங்க. ஒன்றே ஒன்றுதான் சொல்றாரு, யான் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுவியா, நான் சொல்றத நீ செய்வியா, செய்தா உனக்கு இந்தந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். கிளீனா ஒரு பட்டியலே இருக்கு. அதனால இனிமேல் ஆண்டவருக்காக நல்லா ஊழியம் செய்யணும். அவர் எங்க போச்சுனாலும் போகணும். வயது கூடிக்கொண்டே போகிறது. நான் இயேசுவால தொடப்பட்டேன். என்னால எங்க ஊழியத்தினால ஏகப்பட்ட ஜனங்கள், ஸ்டேட்டு, இந்த ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால ஜட்சன் ஆபிரகாம்னா தெரியாத ஆளு இருக்காது. அப்படி பாருங்க, சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு வந்து தேவன் எப்படி பண்ணிட்டாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ, நான் உன்னை பெரிய மனுஷனாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க பேர்கள் வெளியே வரல. ஒன்றுக்கு உதவாத நம்முடைய பெயர்களை தான் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்படி இந்த பிசினஸையும் அதை சேர்ந்து பண்ணுவது ஒரு பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல. எதற்கு அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்ததுனால இப்பொழுதும் என்னுடைய மகனிடத்துல நான் சொல்லுவேன், ஏசப்பா தான் அதற்கு எஜமான். 99% அவர் தான் பார்ட்னர், நம்ம 1% தான் பார்ட்னர். பாத்துக்க அப்படின்ட்டு என் மகன் கிட்டையும் அடிக்கடி அதை சொல்லுவேன். நான் தேவனோடு செய்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லுவேன். நிச்சயமா ஐயா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்திருக்கார்.
சோ நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ என்னென்ன ஊருங்களுக்கு நீங்க போயிருப்பீங்க? அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத, உங்களுடைய ஊழியத்துல மறக்க முடியாத அனுபவங்கள், அதை ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதான் ஏகப்பட்ட தேசங்களுக்கு போயிருக்கிறேன். ஏகப்பட்ட நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் பல எக்ஸ்பீரியன்ஸ், பல காரியங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அனுபவங்கள். லண்டன் தேசத்திற்கு நான் போகும்போது கர்த்தர் 5 நபர்களை என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். லண்டன் போகும்போது. அப்போ அந்த 5 நபர்களையும் எப்படி இருப்பாங்கன்னு என் டைரியில எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறேன். நான் லண்டன் புறப்பட்டு ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்குள்ள போறேன். ஃப்ளைட் இங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்ல ஏறணும், அங்க போறேன். போனாங்க செக்யூரிட்டி செக்குக்காக நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து பிரைஸ் எல்லாருன்னு சொன்னார். அவர் முகத்தை நான் சரியா கவனிக்கல, அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. சரி, அவரும் பிரைஸ் எல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ள போய் எனக்காக அங்க ரெடியா நின்றுட்டு இருக்காரு அந்த ஆளு. என் கூட நீங்க எப்படியாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் சார்ன்னு சொல்லி போகும்போது தான் நான் கவனிக்கிறேன், தேவன் எனக்கு காண்பித்த 5 நபர்களில் ஃபர்ஸ்ட் நபர் அந்த ஆளு. அப்போ அந்த டிஃபன் பண்ணிக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளுக்கு ஏர்போர்ட்ல. பிறகு மற்ற 4 பேரையும் லண்டன் போன பிறகு அவர்களையும் அங்க நான் சந்தித்தேன். அப்போ லண்டன் எங்க இருக்கு, ஆந்திர பிரதேசம் எங்க இருக்கு? கர்த்தருடைய வரத்தை பாருங்க. அவர் கையில எல்லாம் இருக்குது. நம்ம தாகத்தோடு கேட்டா தருவார். தாகம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவர் கம்பல் பண்ணி நீ வச்சுக்கப்பா, இந்த வரம் உனக்கு தாரேன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனுக்கு அந்த தாகம் இருக்குதோ, ஆத்ம பாரம் இருக்குதோ, அந்த மனுஷனுக்கு இந்த வரம் கிரியை செய்யும். பிறகு லிபியா போயிருந்தேன். லிபியாவுல டிஜிஎஸ் தினகரன் ஐயா போயிருக்காங்க. அதுக்கு பிறகு நான் தான் போனேன். எதுக்குன்னா அது பக்கா முஸ்லீம் கண்ட்ரி, அங்க விசா கிடைக்காது, விசா கொடுக்க மாட்டாங்க. லிபியா ராஜா கிட்ட ஒரு தெலுங்கு ஆள் வேலை செய்யறாரு. அந்த தெலுங்கு ஆளு எனக்கு விசாக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. மற்ற யாருக்கும் விசா கிடைக்காது, அங்க எவாஞ்சலிஸ்டுக்கெல்லாம் போக முடியாது. டிஜிஎஸ் ஐயா போன பிறகு ஒரு 12 வருஷம் கழிச்சு நான் போயிருந்தேன். அங்கேயும் நான் லிபியா போக முன்னால ஒரு நபர் ஆண்டவர் காட்டி என் டைரியில அப்படியே நான் எழுதி வச்சிருந்தேன். அந்த நபர் எப்படி இருப்பாரோ, அவர் என்ன சூட்டு போட்டிருந்தாரு, அந்த எல்லாவற்றையும் அப்படியே எழுதி வச்சிருந்தேன். முதல் நாள் அந்த லிபியா சர்ச்சில் பேசுவதற்காக கார்ல போறேன். போய் அங்க கார் நிக்குது. ஒரு நபர் வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த ஆள் யாருன்னே தெரியாது எனக்கு. பார்த்தா இந்தியாவில் இருக்கும்போது என்னுடைய அறையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே நபர். உடனே அந்த சர்ச்சுக்கு உள்ள கூட போகல, வெளியே நின்று அவருக்கு ப்ராபசி சொன்னேன். அவர் இப்போ எப்படி இருக்காரோ என்ன செய்யறாரோ எனக்கு தெரியாது, சொன்னேன். அப்போ மறக்க முடியாத காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போது தேவனுடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். அதன் பிறகு கனடா போயிருக்கிறேன். அமெரிக்கா தேசம் 2-3 தடவை போயிருக்கிறேன். கனடாவுக்கு கூட 2 தடவை போயிருக்கிறேன். அதன் பிறகு இந்த ஜெர்மன், இந்த 9 கண்ட்ரிஸ் உண்டுல்ல, அந்த இத்தாலி, சுவிட்சர்லாந்து, அதெல்லாம் யூரோப் போயிருக்கிறோம். பிறகு இஸ்ரேல் கூட போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தேன். பிறகு ஸ்ரீலங்கா போயிருக்கிறேன், சிங்கப்பூர் எத்தனையோ முறை போயிருக்கிறேன், மலேசியா எத்தனையோ முறை போயிருக்கிறேன். இப்படி பல நாடுகள், குவைட் போயிருக்கிறேன், கட்டார் போயிருக்கிறேன், ஓமன் போயிருக்கிறேன். எல்லா நாடுகளுக்கும் அதிகமா தேவன் கொண்டு போய் பயன்படுத்தினார். இயேசுவால தொடப்பட்டோம்.
எங்களை அவர் பயன்படுத்தும் போது எங்களால அநேகர் தொடப்பட்டாங்க நிச்சயமாயா. கர்த்தரிடத்துல வந்து. ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா. உங்களுடைய பிசினஸ்ல ஏன் இப்போ உங்க இதுல வேலை செய்யற ஆட்களோட எல்லாம் நீங்க எப்படி வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைய ஷேர் பண்ணிப்பீங்க? கர்த்தருடைய வார்த்தைனா, நான் எல்லா நேரத்திலையும் போய் அவர்களுக்கு நான் அப்படி ரொம்ப ஃபோர்ஸா நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஒருவனை என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் மேல இருக்கிற ஆளும் இழுக்கணும். ஆமா. அப்போ ஓயாம போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாள் நான் செய்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. கர்த்தர் என்னை எப்படி நடத்துறார் என்பதை என்னுடைய ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க பார்த்து அவங்களே கேட்பாங்க. ஐயா ஒரு பைபிள் கொடுங்கய்யா, நாங்களும் ஜெபத்துக்கு வரோம் ஐயா என்று சொல்லுவாங்க. ஒரு நபர் என் பக்கத்துல எப்பவும் இருப்பாரு. அவர் பேரு வெங்கடேஸ்வர். அவரு ரொம்ப நல்ல ஆளு, கிறிஸ்டியன் கிடையாது, ரொம்ப உண்மையான ஆளு. அவரை அதிகமா நேசிப்பேன். அவருக்கு திடீரென்று ஒரு வியாதி வந்து இந்த கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. அவர் வீட்டுக்கு போனா எத்தனையோ போட்டோக்கள் இருக்கும் அந்த அறைக்குள்ள போனா. நான் ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட நம்ம ஏசப்பா பத்தி நான் சொன்னதும் கிடையாது. அவர் என்ன செய்வார்னா என்னைய கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. என் பக்கத்துல இருப்பார்ல எப்பவும், என்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் பேசுறது எல்லாத்தையும் கவனிப்பாரு. பிறகு அவருக்கு வியாதி வந்த பிறகு கூட அவருக்கு மாதம் பணம் கொடுத்து கடைசி வரைக்கும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். யாருக்குமே தெரியாது. நம்ம கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப அந்த கை ஆடிக்கிட்டே இருக்கும், பாம்போல வந்து நிற்பாரு. உடனே ஹெல்ப் பண்ணுவேன். கடைசி அவர் சாகும் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். அப்போ கடைசியில சாவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பைபிள் கொடுங்கய்யா கேட்டார். கடைசியில அவர் மரித்த பிறகு நான் அவரை பார்க்க போயிருக்கேன். அவர் தலை பக்கத்துல பைபிள் தான் வச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்ம போய் ஃபோர்ஸ் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். ஆனா எப்பமாவது டைம் கிடைக்கும் போது கரெக்டா சொல்லுவேன். கர்த்தரே சொல்லுவாரு, அந்த நடத்துதலை கொடுப்பாரு. இது உன் நேரம், கரெக்டா சொல்லு. அப்போ கரெக்டா சொல்லு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க துணி கொடுத்தோம், எங்கிட்ட வேலை செய்யற ஆட்களுக்கு எல்லாம். அப்போ அந்த விழாவுல கரெக்டா ஆண்டவர் சொன்னாரு, இது நேரம், கரெக்டா சொல்லு. அப்போ ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் பேசின பின் டிராப் சைலண்டா இருந்தாங்க ஜனங்க, நம்ம லேபர்ஸ். ஆண்டவரை பற்றி அழகா சொன்னோம். அப்ப மெதுவா கேக்குறாங்க, திரும்ப சார் எப்போ நீங்க பேசுவீங்க? திரும்ப இப்படி ஒரு மீட்டிங் வைங்க சார், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அவங்க மேல ஒரு பாரம் இருக்குது. உண்மையான தேவனை அவங்களும் கண்டு கொள்ளணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்ம தொடப்பட்டோம், அவர்களும் தொடப்படணுங்கிற ஒரு பாரம் எனக்கு இருக்குது. சரியான நேரத்துல எப்ப சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லணும். அப்பந்தான் ஏசப்பா சொல்றாரு, என் டைம் இன்னும் வரலன்று. அவ்வளவு பெரிய தேவன், உலகத்தை படைத்தவர். அப்போ அங்க சிச்சுவேஷன் சரியில்லை. அந்த நேரத்துல டக்குனி அந்த தண்ணீரை திராட்சை ரசமா செய்திருந்தா அவர் மகிமை வெளியே வந்திருக்காது. அப்போ அவர் சொல்றாரு, பொறுங்க பொறுங்க பொறுங்க, என் டைம் இன்னும் வரல, கொஞ்சம் பொறுங்க. அந்த டைம் வரும்போது கரெக்டா செய்தாரு, மகிமை வெளிப்பட்டுச்சு. ஆமா. அப்படி நம்ம கூட மற்றவங்களுக்கு சொல்லும் போது கூட அவங்க ஏதாவது நம்மள நினைச்சு ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு கரெக்டா அந்த நேரத்துல சொல்லணும். எப்போ சொல்லணுமோ கரெக்டா சொல்லணும். ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் ஐயா. சோ இவ்வளவு நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுயா, உங்க கூட பேசிட்டு இருந்தது.
ஊழியத்தை குறிச்சு நிறைய காரியங்கள் சொன்னீங்க. கர்த்தரால் எப்படி நீங்க தொடப்பட்டீங்க, எப்படி நீங்க உங்களால எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் தொடப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நீங்க உங்களுடைய பிஸி டைம்லயும் எங்களுக்கு ஒரு 1 hour நீங்க ஒதுக்கி கொடுத்து எங்களோட கூட பேசினதுக்கு மிக்க நன்றி ஐயா. சோ உங்களுடைய சாட்சிகள் அநேகர் வந்துட்டு இந்த சாட்சி மூலியமா அநேகர் தொடப்படணும், அதுக்காக ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு கொண்டதுக்காக ரொம்ப நாங்க சந்தோஷப்படுறோம். It was a great time talking to you ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிச்சயமாக மீண்டுமாக நம்ம மேபி சென்னையில இல்லைன்னா ஆந்திரால உங்களை மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அண்ட் எல்லாருக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் இந்த தொட்டவர்கள் நிகழ்ச்சி மூலமா ஐயா ஜட்சன் ஐயா பேசினது நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. எப்படி ஐயா கடவுளால தொடப்பட்டு அநேகருக்கு ஐயா எவ்வளவு ஒரு பிசினஸ் மூலியமாவும் ஊழியத்தின் மூலியமா எவ்வளவு பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நாமும் அதே மாதிரி கர்த்தர் நம்மளையும் தொட முடியும். நாமும் அநேகரை தொட கர்த்தர் நிச்சயமா நமக்குள்ள கிரியை செய்வார். அதை நம்ம விசுவாசிக்கலாம். கர்த்தரிடம் நம்ம ஜெபிப்போம். மீண்டுமா இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே சனிக்கிழமை நம்ம ஒவ்வொருவரும் திருப்பியும் சந்திப்போம். அதுவரை கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க இந்த யூடியூப்ல நீங்க அனைவரும் போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அநேகர்கிட்ட ஷேரும் பண்ணிக்கலாம் இந்த யூடியூப் சேனலை. சோ உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் நான் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோட இருப்பாராக.